தண்ணீரின் கடினத்தன்மை பத்தின ஒரு சின்ன பார்வை இது. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம வீட்டு சோப்பு சரியா நுரைக்க மாட்டேங்குது, இல்லனா பாத்திரத்துல ஏன் வெள்ளை வெள்ளையா படிஞ்சு போகுதுன்னு? அதுக்கு காரணம் தண்ணீர்ல இருக்கிற தாது உப்புக்கள் தான். அத பத்தி தான் இந்த சோர்ஸ் விளக்குது. சரி, முதல்ல இந்த கடினத்தன்மைனா என்ன? ரொம்ப சிம்பிள். தண்ணீர்ல கால்சியம், மாக்னீசியம்னு சில தாது உப்புக்கள் அதிகமா கலந்திருந்தா அதுதான். இதனால தான் நம்ம பைப்ல எல்லாம் உப்பு படியுது, சோப்பும் சரியா நுரைக்க மாட்டேங்குது. அடுத்ததா, இதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு சரி பண்றது ஈஸி, இன்னொன்னு கொஞ்சம் கஷ்டம். வகை தற்காலிக கடினத்தன்மை. அதாவது தண்ணீரை கொதிக்க வைக்கும்போது பாத்திரத்துல வெள்ளையா படியுமே, அதுதான். இது சும்மா கொதிக்க வச்சாலே போதும், சரியாயிடும். ஆனா ரெண்டாவது வகை நிரந்தர கடினத்தன்மை. இது குளோரைடு, சல்ஃபேட்னால வருது. இத கொதிக்க வச்சாலும் போகாது. இதுக்கு அயனி பரிமாற்றம் மாதிரி ஸ்பெஷல் முறைகள் தேவைப்படும். சொல்லப்போனா தண்ணீர்ல இருக்கிற கெட்ட தாதுக்களை எடுத்துட்டு நல்ல தாதுக்களை விடுற ஒரு ப்ராசஸ். கடைசியா இதை ஏன் நாம தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா வீட்டு உபயோகத்துல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் மென்மையான தண்ணீர் தான் பெஸ்ட். அப்போதான் மிஷின்லாம் நீண்ட நாள் உழைக்கும், நல்லா வேலை செய்யும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க தண்ணீர்ல என்ன தாதுக்கள் இருக்குங்கிறது தான் அது உங்க வீட்டு பொருள்களுக்கு நண்பனா இல்ல எதிரியான்னு முடிவு பண்ணுது.